அனைவரையும் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். வெல்கம் டு த பிரிட்ஜ் ப்ரோக்ராம். சோஷியல் மீடியாலையும் சரி, நேர்லேயும் சரி, அநேகம் பேரை நான் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. பட் சமீபத்தில் ஆன்லைனில் நாங்கள் கொடுத்த சில இன்டர்வியூஸ் அநேகம் பேருக்கு ஒரு நம்பிக்கையும் ப்ரோக்ராம் அவங்களாலையும் கற்றுக்க முடியுன்ற ஒரு பெரிய உத்வேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கேன் என்பதை நான் அறிந்தேன். அந்த வரவேற்பிற்கு மிகவும் சந்தோஷம். ரொம்ப நாளாகவே நாங்கள் நினச்சிட்டு இருந்த ஒரு கான்செப்ட் என்னென்னா, நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி எங்கள் MacAppStudioன்றதே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். நாங்கள் பண்ணிக்கிற எல்லாமே ஒரு ஐடியா, ஒரு கான்செப்ட், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அப்படி தான் ஒவ்வொன்றையும் சின்ன சின்னதாக படிப்படியாக நாங்கள் இந்த கம்பெனியை வளர்த்து கொண்டு வந்த முறையே அந்த முறை தான். ஸோ அப்படி பண்ணுங்கன்ற விதத்தில் நாங்கள் எங்களுடைய ஸ்ட்ராங்காக நாங்கள் பிலீவ் பண்ணுற ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ஃபிலாசபிஸ் என்ன அப்படின்னா, எனிபடி கேன் கோட் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபியை நாங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். அந்த ஃபிலாசபியின் பேசிஸில் தான் நாங்கள் எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுத்து இன்றைக்கி இப்படி இருக்கக்கூடிய ஒரு MacAppStudioன்ற நிறுவனத்தை நாங்கள் எடுத்து நடத்தி கொண்டு நிறுத்தியிருக்கிறோம். அப்போ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் நீங்கள் அந்த வீடியோஸில் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரியும், நான் பர்சனலாக அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம், பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். வரவங்களுக்கு அவங்களுடைய திறமைகள் எதுன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கான ஒர்க்கை நாங்கள் கொடுக்குறோம். இது ஒரு ஒரு சின்ன நம்பர், ஒரு 10 அல்லது 20 பேர் இருக்கும்போது நம்ம செய்கிறது சுலபமாக செய்ய முடியும். நான் அவங்கள பர்சனலாக 1-on-1 மானிட்டர் பண்ண முடியும். ஏன்னா எல்லோரும் அவங்க என்னோட லொக்கேஷனில் இருக்கிறாங்க. அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்குற ப்ராசஸ் எல்லாமே ஒரு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டில் இருக்குது. ரிசல்ட்ஸை நம்ம மெஷர் பண்ண முடியும், ட்ரைனிங் எஃபிஷியன்சியை நம்ம மானிட்டர் பண்ண முடியும். பட் இதே ட்ரைனிங் ப்ரோக்ராமை நம்ம ஆன்லைன் மூலமாக இங்கே வர முடியாத அல்லது வேறு இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இல்லாத எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி, அதற்கான எண்ணம், அதற்கான விதை பல வருடங்களாக எனக்கும் சுரேஷுக்கும் மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதற்கு பல்வேறு சூழ்நிலைகள் நாங்கள் செய்யணும்னு நினச்சோம். பட் அதுக்கான சூழ்நிலைகள் சரியாக அமையவில்லை. இந்த வருஷத்தில் கூட நேட்டிவ் லீடுன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமில் அண்ணன் சிவராஜ் அண்ணனோட நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது முதல் முறையாக பப்ளிக் பிளாட்ஃபார்மில் நான் அதை பகிர்ந்து கொண்டேன். மார்ச் 2020 நினைக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் பிரிட்ஜ் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சமீப நாட்களாக இப்போ நிறைய பேர் எங்ககிட்ட அந்த ஆஃபீஸில் ஜாப் ஜாயின் பண்ணணுன்ற மாதிரி, எங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுக்கணுன்ற மாதிரி, அல்லது எங்கள்கிட்ட ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். பட் அதே நேரத்தில் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸையும் பார்க்கும் பொழுது எங்கள் சைடில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்லேயும் எங்களுக்கு லிமிட்டட் ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி எங்கள்கிட்ட இருக்கிற ட்ரைனிங் கெப்பாசிட்டியும் ஒரு லிமிட்டட் கெப்பாசிட்டி தான், ஃபிசிக்கலாக நாங்கள் ட்ரெயின் பண்ணும் பொழுது. ஸோ நாங்கள் நானும் சுரேஷும் யோசித்தோம் அப்படின்னா, இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை நம்ம கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் பண்ணிவிட்டு எங்கேருந்து வேணாலும் யார் வேணாலும் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை எடுத்து அவங்களுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு படியாக இது அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலையும் மிகப்பெரிய ஒரு ஹோப்போடையும் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்கிறது பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. கண்டிப்பாக இப்போ நானும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கிறது தமிழ் மொழியில் பேசுகிறேன். நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுது, நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியுது. இதுதான் மொழி. 2 பேர் பேசுகிறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு தளம் தான் மொழி. அதே மாதிரி ப்ரோக்ராமிங்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அதில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு என்னென்னா கம்ப்யூட்டரோட நம்ம பேசக்கூடிய ஒரு மொழி, அவ்வளோதான். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிறது மிகவும் கடினம் கிடையாது. ஒரு மொழியை கற்றுக்கிற மாதிரி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதும். அதில் அந்த மொழியை நீங்கள் இது இப்போ நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதுக்கான பேசிக்ஸ், அதற்கான பேசிக் மொழி அறிவு, அதுக்கான பேசிக் ஆப்டிடியூட், நாலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 90% உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது. உங்கள்கிட்ட 90% தேவையானது எல்லாமே இருக்குது. அதை உங்களுடைய ஃபேமிலி, என்விரான்மெண்ட், நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம், கவர்மெண்ட்ஸ் மற்றும் நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்டல் கான்டெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஒரு 10% கேப் இருக்குது. அதாவது உங்ககிட்ட இருக்கிறதுக்கும் இண்டஸ்ட்ரியில் அல்லது ப்ரோக்ராமராக நீங்கள் மாறுவதற்கும் தேவையானது ஒரு 10% கேப் இருக்குது. அந்த 10% கேப்பை தாண்ட முடியாமல் தான் 90% பேர் நின்றுட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் பண்ணுற முயற்சி என்னென்னா, இந்த 10% கேப்பை இணைக்கிற ஒரு பாலம் தான் இந்த பிரிட்ஜ். இந்த 10%ல் என்ன தேவை, அவங்களுக்கு என்ன இருந்தால் அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே மூவ் பண்ண முடியும், அவங்க என்ன இருந்தால் அவங்க ஒரு ப்ரோக்ராமிங் பண்ண முடியும், அவங்க என்ன இருந்தால் அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும், அவங்க என்ன இருந்தால் அவங்க ஒரு ரெவன்யூ ஏர்னிங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு கிடைக்குன்றதை யோசிச்சு அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணக்கூடிய முயற்சி தான் இந்த பிரிட்ஜ். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே 90% உங்கள் எல்லாத்துக்கும் இருக்குது. நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்லை. இந்த 10% கேப்பை மட்டும் நம்ம ஃபில் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தாண்டி அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய வானமே இல்லை. நீங்கள் எங்கே வேணால் எவ்வளோ வேணால் போடலாம்.
இதுதான் ஐடியா. ஸோ இந்த பிரிட்ஜுக்கான ஒரு கட்டமைப்பு தான் இப்போ நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கோம். அந்த 10% எப்படி தாண்டுறது அப்படின்றது தான் அந்த. இப்போ இது கம்ப்யூட்டரோட நீங்கள் பேசணும் அப்படின்னா அதுக்கு தேவையான மொழியை கற்றுக் கொடுக்கணும். இப்போ ஒரு மொழியை கற்றுக்கணும்னா முதலாவது உங்களுக்கு தேவை கிராமர் இல்லையா, இலக்கணம். இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு சில பேர் புதுசாக வருவாங்க போது அவங்க பேசுவாங்க. நம்ம நார்மலாக கேட்போம், என்ன தம்பி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்போம். ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. அதே அவங்க தமிழ் புதுசாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கேட்கும் போது ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க. சாப்பிட்டீங்களா தம்பி இப்போ அப்படிம்பாங்க. அவங்க சொல்ல வர வார்த்தைகள் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும், பட் ஆனால் அந்த கிராமர் வந்து தப்பாக இருக்கும், சின்டாக்ஸ் தப்பாக இருக்கும். அவங்க பழக அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சின்டாக்ஸை கற்றுக்குவாங்க, அந்த கிராமரை கற்றுக்குவாங்க. இதே மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டர்கிட்ட பேசும்போதோ நீங்கள் பேச போகிற மொழி, அதாவது நீங்கள் பேச போகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. அந்த சின்டாக்ஸையும் அந்த கிராமரையும் அந்த இலக்கணத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிதாக நீங்கள் கம்ப்யூட்டரோட பேச ஆரம்பிக்கலாம். நீங்கள் கம்ப்யூட்டரோட பேச ஆரம்பிச்சிங்கன்னா, கம்ப்யூட்டரோட நீங்கள் சொல்கிறத கம்ப்யூட்டர் கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, கம்ப்யூட்டர் சொல்கிறத உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, நீங்கள் மேலே பறக்கிற ராக்கெட்லேருந்து பூமிக்கு கீழே போகிற நீர்மூழ்கி கப்பல்லேருந்து எல்லாத்துக்கும் சாஃப்ட்வேர் எழுத முடியும். இதுதான் அடிப்படை. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை உங்களுக்கு அந்த பேசிக்ஸ், அந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்கான முயற்சி தான் இந்த பிரிட்ஜ். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும், இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 to 8 பார்ட்ஸ் இருக்கும். இதில் ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். சாஃப்ட்வேருடைய ஒரு பேசிக்ஸ் என்ன, ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம்னா எப்படி ஆப்ரேட் ஆகுது, அதில் இருக்கக்கூடிய வெவ்வேறு காம்போனன்ட்ஸ் என்ன, ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்க முடியும், அந்த காம்போனன்ட்ஸுடைய சிறப்பம்சங்கள் என்ன, அந்த காம்போனன்ட்ஸை நீங்கள் ஆப்ரேட் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேஸை நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும்னா அதுக்கு என்ன தேவை, அதை எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, பேக் அண்ட் சிஸ்டம்ஸ் எப்படி பண்ணணும், ஃப்ரண்ட் அண்ட் ஆப்ஸ் எப்படி பண்ணணும், வெப்சைட்ஸ் எப்படி பண்ணணுன்றத ஒவ்வொரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு முழுசாக ஒரு மொத்த சாஃப்ட்வேர் சிஸ்டத்துக்கான ஒரு கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ஈகோ சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த முயற்சி. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 90% உங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது. நான் புதுசாக எதுவும் சொல்லித்தர போகிறதில்ல. ஒரு 10% புதுசாக சில விஷயங்கள் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிதாக இந்த ப்ரோக்ராமை நீங்கள் அப்ரோச் பண்ணிட முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் சைட்லேருந்து எனக்கு இந்த பிரிட்ஜ் ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் நாங்கள் இந்த கோர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் என்ன அந்த கோர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா நேரில் நான் இந்த ட்ரைனிங் எடுக்கும்போது அது ரொம்ப இலகுவாக எடுத்துடலாம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும், அவங்க எவ்வளோ தூரம் போயிட்டுருக்காங்கன்னு நாங்கள் மானிட்டர் பண்ண முடியும். பட் ஆனால் அதில் ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குது. ஏன்னா 2 பேர் அல்லது 3 பேருக்கு தான் மேக்ஸிமம் ட்ரைனிங் பண்ண முடியும் ஒரு நேரத்தில். பட் இவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்க நேரத்தில் அவங்க எல்லாத்துக்கும் நான் ட்ரெயின் பண்ணுறது ஹியூமன்லி நாட் பாசிபிள். அவ்வளோ பெரிய ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுக்க முடியாது. அவ்வளோ பெரிய ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்தாலும் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் நான் கொடுக்க முடியுமான்றது கேள்விக்குறி தான். ஸோ அந்த ஸ்கில்ஸை நான் உங்களுக்கு எக்யூப் பண்ணிட்டேன்னா, நான் ஒரு மீன் பிடிச்சி கொடுத்தேன்னா அன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே தான் நான் உங்களுக்கு மீன் பிடிக்க சொல்லி கொடுத்துட்டேன்னா நீங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ஸ்கில் செட்டை மட்டும் நீங்கள் கேதர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் க்ரோ பண்ணிட முடியும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கில் செட்டை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான தளம் தான் இந்த பிரிட்ஜ். ஸோ எங்கள் சைட்லேருந்து இந்த ப்ரோக்ராம்ஸை அழகாக ஸ்ட்ரக்சர் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். உங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு தேவையான காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முக்கியமான காரியங்கள் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். முதலாவது பேஷன். எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் இங்கேருந்து செய்யணும், இங்கேருந்து செய்யக்கூடாது. இங்கேருந்து பேஷனோட நீங்கள் செய்யணும். நமக்கு வந்து நான் அடிக்கடி எல்லாமே சொல்கிற விஷயம் என்னென்னா, டேலண்ட்டோ ஸ்கில்லோ இன்டெலிஜென்ஸோ எந்த விதத்துலையும் நமக்கு ஹெல்ப் பண்ணாது. நம்முடைய ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும், பேஷன் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மிகப்பெரிய ஒரு பேஷனோட, மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோட இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இதில் அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ். இது நான் திருப்பி நிறைய இடத்துல நிறைய பேருக்கு சொல்லுவேன். இது என்னோடய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு நிதர்சனமான உண்மை. நாங்கள் செய்கிற நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெளியில் பார்க்குறதுக்கு மேஜிக் மாதிரி தெரியும். சில நேரத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, பொய் சொல்கிறாங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பார்க்கும்போது அது மேஜிக் மாதிரி இருக்கும். அவங்க மேலே தப்பு இல்லை, அவங்க பார்க்கும்போது அது மேஜிக் மாதிரி தெரியும். அப்பா என்னடா அப்படி பண்ணுறாங்க, இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் இருக்குமான்ட்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராக்டிஸ் யாருக்குமே தெரியாது. சச்சின் டெண்டுல்கர் எப்படி பால் போட்டிங்கனாலும் அவர் ஷார்ட் அடித்து 6 அடிப்பார். ஏன்னா அத்தனை பால்ஸ் அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். அந்த ப்ராக்டிஸை யாரும் பார்த்ததில்லை. அதனால் அவர் ஃபீல்டில் வந்து விளையாடும் போது அது மேஜிக் மாதிரி நமக்கு தெரியும். ஸோ உங்களுடைய இந்த ஜெர்னிலையும் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னென்னா ப்ராக்டிஸ். ஸோ நான் வந்து நம்ம மேக்ஸ் டீச்சர் வந்து 2 + 2 = 4 கிளாஸில் சொல்லி கொடுத்துட்டு 424 × 534 வந்து ஹோம்ஒர்க்காக உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட முடியாது. நான் உங்களுக்கு ஒரு சின்ன பகுதியும் அதுக்கான புரிதலையும் உங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்கள் அதுக்கப்புறம் இருக்கிற விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ண மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். மூணாவது உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா பர்சீவரன்ஸ். என்னென்னா இந்த பர்டிகுலர் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இந்த ப்ரோக்ராமிங் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்கில்லோ எந்த ஒரு ஸ்கில்லோ
இல்லை ஒரு நல்ல ஒரு இலக்கியமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, ஒரு பெரிய புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுவோம், முதல்ல உங்களை வெளியே தள்ளும். ஆக்சுவலாக உங்களை உள்ளே விடாது, அதை படிக்க விடாது. ஏன்னா அதை நீங்கள் ஒர்த்தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராமிங்கும் பார்த்தீங்கன்னா, எடுத்தோன்னே நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு எதுவுமே கரெக்டாக கிளிக் ஆகாத மாதிரியே இருக்கும். எதுவுமே உங்களுக்கு கிளிக் ஆகாத மாதிரியே இருக்கும். பண்ணுறதெல்லாம் தப்பு தப்பாக வர மாதிரி இருக்கும். எல்லாமே எரர் அடிக்கிற மாதிரி இருக்கும். 10 தடவை ட்ரை பண்ணுவீங்க, 20 தடவை ட்ரை பண்ணுவீங்க, 2 நாள் ட்ரை பண்ணுவீங்க, 3 நாள் ட்ரை பண்ணுவீங்க. திருப்பி எரர் வர மாதிரியே இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது நமக்கு ஃபிட் ஆகாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. உங்கள்கிட்ட ஹம்பிளாக ரெக்வஸ்ட் பண்ணுறது 3வது முக்கியமான விஷயம், பெர்சிஸ்டன்ட். திருப்பி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அது கிளிக் ஆகும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணும்போது தான் நீங்கள் வந்து அதில் பர்ஃபெக்டாக விடாமுயற்சியோட நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் அது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். அதை நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். 4வது முக்கியமான விஷயம், இந்த ப்ரோக்ராமுக்கு நமக்கு தேவையான விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பேஷன்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்க. நீங்கள் கற்றுக்கும் போது எடுத்தோன்னே எல்லாமே வந்துடாது. சில பேருக்கு 1 மாதம் ஆகும், சில பேருக்கு 2 மாதம் ஆகும், சில பேருக்கு 3 மாதம் ஆகும், சில பேருக்கு 6 மாதம், சில பேருக்கு 1 வருஷம் கூட ஆகும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு விஷயத்தை மாஸ்டர் பண்ணுறதுங்கிறது, ஒரு இன்ஜினியரிங் நீங்கள் கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா 4 வருஷம் படிக்கிறீங்க. 4 வருஷம் படித்தா தான் நீங்கள் இன்ஜினியர் வரீங்க. அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் நீங்கள் எடுத்திங்கன்னா 2 நாளில் ப்ரோக்ராமர் ஆகிட முடியாது, 1 மாதத்தில் ஆகிட முடியாது. அதுக்கான நேரத்தையும் அதுக்கான முயற்சியும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள்கிட்ட தான் நான் எதிர்பார்க்குறது 4 காரியம் தான். 1 பேஷன், இங்கேருந்து வேலை செய்யுங்க, பெரிய ஆர்வத்தோடு வேலை செய்யுங்க. 2வது ப்ராக்டிஸ், பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் டில் இட் ஹர்ட்ஸ். கையெல்லாம் வலிக்கிற அளவுக்கு கோடிடிக்கணும். அப்போ தான் உண்மையாக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். 3வது பர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சி. நீங்கள் ஒரு தடவை தோல்வி அடையலாம், 2 தடவை தோல்வி அடையலாம், ப்ரோக்ராமோட ரிசல்ட் வராமல் இருக்கலாம், எரர் அடிக்கும், சின்டாக்ஸ் எரர் அடிக்கும். கம்ப்யூட்டர் பேசுகிறது மனுஷன் பேசுகிற மாதிரி இல்லை. கீங்னு ஒரே எரரை திருப்பி அடிச்சிட்டு இருக்கோம். நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் எங்கே தப்பு விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திடீர்னு என்னப்பா கம்ப்யூட்டர் சொல்கிறதெல்லாம் எரர் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், கம்ப்யூட்டர் நமக்கு ஆகாதுன்னு சொல்லி நீங்கள் போயிடக்கூடாது. விடாமுயற்சியோடு நீங்கள் போராடிக்கிட்டே இருக்கணும். நான் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் நான் கற்றுக்கும் போது என்னோடய டீம் லீட்டை போய் சொல்லுவேன், சார் ஜாவா வந்து தப்பு பண்ணுது, நான் சொல்கிற ப்ரோக்ராம்லாம் எரர்னு சொல்லுது, ஜாவாவில் ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ தான் அவர் சொல்லுவார், ஜாவா தப்பு பண்ணவே பண்ணாதுரா, ராக்கெட்டே அதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, உன் மேலே தான் தப்பு இருக்குது, என்ன தப்புன்னு பாரு அப்படிம்பார். அந்த மாதிரி விடாமுயற்சியோட நீங்கள் திருப்பி அந்த முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். 4வது முக்கியமான ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, பேஷன்ஸ். இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு விதை மாதிரி. இது போட்டுட்டு உடனே மரமாகி கனி கொடுக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நடக்காது. ஸோ கொஞ்சம் பொறுமையோட இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது மிகப்பெரிய பெனிஃபிட்டாக உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங் வரும். நிறையா பேர் இந்த ப்ரோக்ராமில் இன்ட்ரெஸ்டட் காட்டியிருக்காங்க. காலேஜில் படிக்கிற பசங்க, வேலை தேடிட்டு இருக்க நிறையா சகோதரிகள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறாங்க. சில பேர் வேறு ஒரு கம்பெனியில் இருக்கிறாங்க, இல்லை வேறு ஒரு டைப் ஆஃப் ஜாபில் இருக்கிறாங்க. ஒரு தம்பி ஒருத்தர் மெசேஜ் பண்ணி தான், நான் பெட்ரோல் பங்க்கில் இருக்கேனே, பெட்ரோல் பங்க்கில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நீங்கள் வந்து அதான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நான் எதாவது கற்றுக்கணுன்னு பார்க்குறேன், நான் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னு முயற்சி பண்ணுறேன் அப்படின்றார். சில பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து வேலையில் இருந்தேனே, குழந்தை மெட்டர்னிட்டி லீவ்னால் நான் மெட்டர்னிட்டி லீவ் பிரேக் எடுத்தேன், அதுக்கப்புறம் நான் திருப்பி அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண முடியல, என்னோடய கெரியரே ஸ்டாப் ஆகிடுச்சு, நான் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் கற்றுக்கவே முடியாமல் போயிடுச்சு. இன்னொரு சகோதரி மெயிலில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, நான் 10th 443 மார்க்ஸ் எடுத்திருந்தேன், 12th நான் கம்மி மார்க் எடுத்துட்டேன், படிப்பு வராதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா உடனே கல்யாணம் பண்ணிட்டாங்க, கணவர் அன்பாக இருக்கிறாங்க, 2 குழந்தைங்க எல்லாம் இருந்தாலும் கூட காலேஜ் படிக்கலன்ற மிகப்பெரிய ஒரு இது, எப்படியாவது ஒரு ப்ரோக்ராமர் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு இது வந்து எனக்கு அப்படியே தவிடுபடி ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பீப்புள் இதுக்கான பீப்புள் பெனிஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் இருக்கிறனால நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போக முடியாது, ரொம்ப ஸ்லோவாகவும் போக முடியாது. நான் மெதுவாக நிறுத்தி நிதானமாக ஒரு கதை சொல்கிற மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். பொறுமையோடு நீங்கள் இதை கேட்டுக்கிட்டிங்கன்னா அழகாக எல்லாத்துக்குமே ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட முடியும். ஸோ இட்ஸ் அ குவிக் ஓவர்வியூ அபவுட் த ப்ரோக்ராம். எங்கள்கிட்டேருந்து என்ன உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் என்ன பண்ணால் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்றதையும் நான் மிகவும் முக்கியமாக உங்கள்கிட்ட நான் ஓவர்வாலாக சொல்லிட்டேன். ஸோ வித் திஸ் இன்ட்ரடக்ஷன் வி வில் ஸ்டார்ட் வித் த ப்ரோக்ராம். உங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக தேவையான விஷயங்கள், இந்த 4 விஷயத்தை தாண்டி ஒரு சிஸ்டம், பேசிக் கம்ப்யூட்டர் ஆச்சு நம்மக்கிட்ட இருக்கணும். 2வது டீசெண்டான ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக அவசியமாக இருக்கணும். இது 2 இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக அந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது 2 மட்டும் நீங்கள் எப்படியாவது முயற்சி பண்ணி ஏற்பாடு பண்ணிக்கிங்க. ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிறன்ற வாய்ப்பு இல்லை. ஸோ முடிஞ்சதுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இல்லை யார்ட்டையாவது கேட்டு நீங்கள் வாங்க முடியும்னா வாங்கி நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இதான் இன்ட்ரடக்ஷன் டு பிரிட்ஜ். நிறைய பேர் பேசும்போது நிறைய நேரங்களில் நிறைய மெசேஜஸ் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க, எங்கள் ஆஃபீஸ் டீம் மெம்பர்ஸ் அனுப்பியிருந்தாங்க, சுரேஷ் அனுப்பியிருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் அனுப்பியிருந்த போது நிறைய பேர் லைஃப் அது போட்டிருந்த விஷயம் என்னென்னா, ஆனால் நிறைய அவமானங்கள் நாங்கள் பட்டிருக்கோண்ணே, நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கோண்ணே, நிறைய இடங்களில் ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம், ரொம்ப ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி நிறையா பேர் போட்டிருந்த ஒரு விஷயம் பார்த்தேன் நான். நிறைய பேர் எங்களை நாங்கள் நம்பியிருந்தவங்க எங்களை இது விட்டாங்கண்ணே, நிறையா சிச்சுவேஷன்ஸ் எங்களை கைவிட்டுருச்சு, நாங்கள் படித்த படிப்பு வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் போயிடுச்சு, நாங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்னால அவமானப்படுத்தப்பட்டோம், காசு இல்லாதனால அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம், ரொம்ப டவுனான சுச்சுவேஷன், நிறைய காரியங்களை இழந்திருக்கிறோம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப இது என்னோடய பர்சனல் லைஃப்லேயே நான் எடுத்துக்கிட்ட ஒரு கதை அப்படின்னா, ஒரு பையன் இருக்கிறான், அவன் வந்து பயங்கரமான ரெஸ்லிங் சாம்பியனாக. அந்த ரெஸ்லிங் சாம்பியன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கான், வருஷம் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறான். ப்ராக்டிஸ் பண்ணி எப்படியாவது சாம்பியன்ஷிப் போகணுன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் தான் நம்பர் 1 ஆவான்னு சொல்லி எல்லாருமே நம்புகிறாங்க. ஆனால் என்ன ஆகிடுச்சு, அவன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த டைமில் அவங்க வீட்டில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவனோட கையை இழக்க நேரிடுது. ஸோ அவனோட ரைட் ஹேண்ட் வந்து அவனுக்கு இல்லை. ஸோ எல்லாருமே ரொம்ப டவுன் ஆகிடுறாங்க. இவனுக்கு இந்த ரைட் ஹேண்ட் இழந்ததுன்றதோட அவனோட கனவு அந்த ரெஸ்லிங்கில் சாம்பியன்ஷிப் பண்ண முடியாதே அப்படின்ற ஒரு இது வந்து அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துது. அப்போ அவன் கோச்சிட்ட போய் அழுகுறான், ஐயா என்னுடைய கனவே சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கோச் என்ன பண்ணுறாங்க, இல்லை நீ கவலைப்படாத, நம்ம ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அவன் கேட்குறான், எனக்கு ஒரு கையே இல்லை, நான் எப்படி ரெஸ்லிங் பண்ணி நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க கோச் சொல்கிறாங்க, நீ என்னை நம்பி வா, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்லித்தரேன், நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த பையன் அந்த கோச்சை நம்பி போகிறான். அவனுக்கு வேறு விதமான ட்ரைனிங் அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறார், வேறு விதமான ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரு பயங்கர ரிகரஸான ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த பையனை வந்து அந்த சாம்பியன்ஷிப்புக்கு அனுப்புகிறார். இந்த பையன் வந்து புதுவிதமான ட்ரைனிங், முழு ட்ரைனிங்கையும் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அந்த சாம்பியன்ஷிப்புக்கு போகிறான். போயிட்டு முதல் இடத்துல அந்த ரெஸ்லிங் போகும்போது பார்த்திங்கன்னா அவன் போய் அங்கே நிற்கிறான், எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. அவனை ஒரு கையே இல்லாமல் எப்படி ரெஸ்லிங் பண்ண முடியும் ஃபஸ்ட் ரவுண்ட்லன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஆப்போசிட்டில் வர அவனோட எதிரே இருக்கிறவர் வந்து இவரை போட்டு செம்ம அடி அடிக்கிறார். இவர் அடி வாங்கிக்கிட்டே இருக்கார், அடி வாங்கிக்கிட்டே இருக்கார், வாங்குறார், அடி வாங்கிட்டே இருக்கார். திடீர்னு ஒரு நேரம் அந்த இருக்கக்கூடிய அந்த காம்படிட்டர் வந்து கொஞ்சம் சோர்ந்து இருக்கிற நேரத்தில் இவர் டக்குன்னு அவர் கையை பிடிச்சி ஒரு லாக் போட்டுறாரு. இந்த இடது கை தான் அவருக்கு இருக்குது, அதை வச்சு அவருக்கு ஒரு லாக் போட்டுறாரு. லாக் போட்டு இவரை கம்ப்ளீட்டாக கீழே தள்ளிடுறாரு அந்த பையன். இந்த லாக் போட்டோன்னா அந்த எதிர் காம்படிட்டராக இருக்கிறவன் வந்து எதிரி வந்து எவ்வளவோ அடித்து பார்க்குறான், எவ்வளவோ நவுத்தி பார்க்குறான், அவனால் அந்த லாக்லேருந்து வெளியே வரவே முடியல, அந்த பிடியிலேருந்து வெளியே வரவே முடியல. இந்த பையன் ஜெயிச்சிட்டான். எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியமாக போச்சு, என்னடா அது இந்த பையன் தோற்றுருவான்னு நினச்சா ஃபஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சிட்டான், சரி ஒரு லக்கில் ஜெயிச்சிட்டான் போல இருக்குது, அடுத்த ரவுண்டு பார்ப்போம்னு சொல்கிறான். அடுத்த ரவுண்டு இதே மாதிரி போகிறான், எதிரி இவனை அடின்னு அடிக்கிறான், அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். திடீர்னு எதிரி கொஞ்சம் களைச்சிருக்க நேரத்தில் டக்குன்னு உள்ளே போய் அவன் கையை பிடிச்சி ஒரு இறுக்கி ஒரு பிடிச்சி அவனை லாக் பண்ணி உள்ளே படுக்க வச்சிடறான். அந்த எதிரியும் எவ்வளவோ தடவி பார்க்குறான், கையை வச்சு இவனை பிடிச்சி இவனை வெளியில் இழுக்கணும்னு பார்க்குறான், முடியவே இல்லை. அந்த எதிரியால் வெளியில் வரவே முடியலை, அந்த எதிரி தோத்துட்டான். செகண்ட் ரவுண்ட் ஜெயிச்சிட்டார். எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம். இப்படியே ஒவ்வொரு படியாக மேலே போய் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிடுறாரு. ஃபைனல்ஸ்லையும் போய் அதே தான் பண்ணுறாரு, போய் நிற்கிறாரு, எதிரி அடிக்கிறான், வாங்கிக்கிட்டே இருக்கார். எதிரி அடிக்க வாங்கிக்கிட்டே இருக்கார். திடீர்னு அடிச்சு எதிரி கலைச்சானோன்னே அடுத்த செகண்ட் இவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு ஒரு லாக்கை போட்டு ஒரு புடியை போட்டு அவனை கீழே அமுக்கி ஒரே தள்ளி வெயிட் பண்ணுறாரு. எதிரி என்னென்னமோ ட்ரை பண்ணுறான், அவன் கையை வச்சு இவரை பிடிச்சி அந்த பிடியிலேருந்து வெளியில் வரணும், அந்த லாக்லேருந்து வெளியில் வரணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான், அவனால் வரவே முடியல. கடைசியில் இந்த பையன் அவனையும் தோற்கடிச்சு சாம்பியனாக மாறிட்டான். அப்போ வேகமாக அந்த பெரிய மெடல் எடுத்துகிட்டு அவங்க கோச்சிட்ட ஓடிட்டு போய் சொன்னான், ஐயா நீங்கள் நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லும் போது நான் நம்பலை, ஆனால் நான் இன்றைக்கி பாருங்கள் ஷீல்டு ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி அவங்க கோச்சை கட்டி பிடிச்சிட்டு அழுது அவன் சொன்னான், நான் எப்படி நீங்கள் இந்த ஒரே ஒரு லாக்கு தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, அதை வச்சு எப்படி நான் ஃபைனல்ஸ் வரைக்கும் ஜெயிக்க முடிஞ்சே அப்படின்னு கேட்டானா. அப்போ அந்த கோச் அவன்கிட்ட சொன்னாரான், தம்பி நான் உனக்கு சொல்லி கொடுத்த லாக்கில் ஒரு விசேஷம் இருக்குது, அந்த பிடியில் ஒரு விசேஷம் இருக்குது. என்னென்னா அந்த லாக்கை நீ எதிரிட்ட நீ போட்டினா அந்த எதிரி அந்த லாக்லேருந்து தப்பிக்கணும்னா, அந்த பிடியிலேருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழி தான்ப்பா இருக்குது. என்ன வழினா, அந்த லாக்கு போட்டவனுடைய வலது கையை பிடிச்சி இழுத்தா மட்டும்தான் அந்த எதிரியால் அந்த பிடியிலேருந்து வெளியே வர முடியும். அந்த லாக்குலேருந்து வெளியில் வரணும்னா அந்த வலது கையை பிடிச்சா இழுத்தா மட்டும்தான் அந்த லாக்லேருந்து வெளியே வர முடியும். உனக்கு வலது கை இல்லாதனால அவங்க யாராலையும் அந்த லாக்லேருந்து வெளியே வர முடியல, அது ஒரு மரண பிடி மாதிரி ஆகி அவங்க எல்லாத்தையும் தோக்கடிச்சிச்சுப்பா அப்படின்னு சொன்னாரான். அப்போ தான் அந்த கோச் அவர்கிட்ட சொன்னாரான், நீ பாரு அந்த வலது கை இல்லாததை நீ உன்னோட பலவீனம்னு நினச்ச, ஆனால் அதுவே உன்னோட பலமாக மாறிடுச்சு. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிற எல்லாருடைய லைஃப்லேயும் சரி, நீங்கள் நினைக்கிற கிரேட்டஸ்ட் வீக்னஸ் தான் உங்களோட ஸ்ட்ரென்த்தாக மாறும். நான் என்னோடய லைஃப்பில் பர்சனலாக நான் பார்த்துருக்கேன், என்னுடைய கிரேட்டஸ்ட் வீக்னஸ் தான் என்னுடைய ஸ்ட்ரென்த்தாக மாறிடுது. ஸோ அதனால் உங்களுடைய லைஃப்லேயும்
நீங்கள் இந்த மாதிரியான நெகட்டிவான சிச்சுவேஷன்ஸ் நடந்துச்சு, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் ஆச்சு, இந்த மாதிரி நடந்துச்சுன்றதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுருங்க. புதுசாக நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் மைண்டோட, ஓப்பன் மைண்ட் ஸ்டேட்டோட இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச்.